ஆண்டுக்கு 12,000 ஆசிரியர்கள் விலகல். கல்வி அமைச்சு அதிர்ச்சி தகவல். காணாமல் போன இத்தாலியின் 4 முக்குளிப்பாளர்களின் உடல்கள் மாலத்தீவின் கடலடி குகையில் கண்டுபிடிப்பு. ஷா ஆலம் எல்மினா சாலையில் நட்டுக்கள் சிதறியதால் பல கார் டயர்கள் பஞ்சர். சிறப்பாக நடைபெற்ற கோலஸ்லாங்கூர் புக்கிட் ரோத்தான் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய திருவிழா. தமிழகம் முழுவதும் அம்மா உணவகங்களை புதுப்பித்து நவீனப்படுத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவு. நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் கட்டாய ஓய்வு மற்றும் விருப்ப ஓய்வு காரணமாக ஆண்டுதோறும் சராசரியாக 12,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை இழந்து வருவதாக கல்வி அமைச்சு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக முன்கூட்டியே விருப்ப ஓய்வு பெற்ற ஆசிரியர்களில் 61 விழுக்காட்டினர் தங்களின் பணி மீதான ஆர்வம் குறைந்ததையே முதன்மை காரணமாக குறிப்பிட்டுள்ளனர். 16.3 விழுக்காட்டினர் குடும்ப காரணங்களுக்காகவும் 11.2 விழுக்காட்டினர் உடல்நலக் குறைபாடுகள் மற்றும் மன அழுத்த சவால்களினாலும் 6.7 விழுக்காட்டினர் தனியார் துறைகளுக்கு மாறியதாலும் தங்களின் பணியை விட்டு விலகியுள்ளனர். இந்த தரவுகள் அனைத்தும் நாட்டின் கல்வித்துறையில் நிலவி வரும் கொள்கை மற்றும் நிர்வாக கட்டமைப்பு நெருக்கடியை மிக தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. இவ்விவகாரம் குறித்து கருத்துரைத்துள்ள மலேசிய தமிழ் பள்ளிகளின் கல்வி மேம்பாடு மற்றும் நலனபிவிருத்தி சங்க தலைவர் வெற்றிவேலன், இந்த புள்ளி விவரங்கள் கல்வித்துறையில் உடனடி மற்றும் முழுமையான சீர்திருத்தங்கள் தேவை என்பதை உணர்த்துவதாக கூறியுள்ளார். அடிக்கடி மாற்றப்படும் கல்விக் கொள்கைகள், அதிகரித்து வரும் அரசியல் தலையீடுகள், அதிகப்படியான நிர்வாக சுமை மற்றும் செயல்திறன் எதிர்பார்ப்புகள் காரணமாக ஆசிரியர்கள் கடுமையான மனநல சவால்களையும் வேலை திருப்தி இன்மையையும் எதிர்கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே ஆசிரியர்களின் தேவையற்ற நிர்வாக சுமைகளை குறைப்பது, அவர்களின் மனநலனுக்கு முன்னுரிமை அளிப்பது மற்றும் தகுதி அடிப்படையிலான ஆட்சேர்ப்பு முறையை வலுப்படுத்துவதன் மூலமே கல்வி தரத்தையும் எதிர்கால தலைமுறையினரையும் பாதுகாக்க முடியும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. கோலாஸ்லாங்கூரில் புக்கிட் ரோத்தான் வட்டாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை பக்தர்களின் திரளான ஆதரவோடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. 1930ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட மிகவும் பழமையான ஆலயங்களில் ஒன்றான இந்த ஆலயம் பல ஆண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக இருந்து வருகிறது. இந்த ஆண்டு திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புக்கிட் ரோத்தான் வட்டார பகுதியிலுள்ள தோட்டங்களை விட்டு வெளியேறிய பலரும் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழா நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களது பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திக்கும் முக்கிய நிகழ்வாகவும் இந்த திருவிழா அமைகிறது. இந்த திருவிழாவின் உச்சகட்டமாக தீமிதி அக்னி நிகழ்வும் நடைபெற்றது. மத்திய பூஜைக்கு பின் பக்தர்களுக்காக வாழை இலையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மாலத்தீவின் மிக மோசமான டைவிங் எனப்படும் முக்குளிப்பு பேரழிவில் நீரில் மூழ்கிய 4 இத்தாலியர்களின் உடல்கள் அனைத்துலக மீட்பு முயற்சிக்கு பிறகு திங்கட்கிழமை நீர்க்கடியில் உள்ள குகையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக மாலத்தீவு மற்றும் இத்தாலிய அதிகாரிகள் தெரிவித்தனர்.
வியாழனன்று இந்திய பெருங்கடலில் உல்லாச சுற்றுலா தளத்தில் டைவிங் செய்த 5 இத்தாலியர்கள் கொண்ட குழு திரும்ப தவறிய 4 நாட்களுக்கு பிறகு இந்த உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் அவை இன்னும் மீட்கப்படவில்லை. வியாழனன்று மற்றொரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே நேரத்தில் சனிக்கிழமை தேடுதல் பணியின் போது மீட்பரப்பிற்கு வந்த மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படை மீட்பாளர் ஒருவர் அழுத்த குறைவு தொடர்பான சிக்கலால் உயிரிழந்தார். மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படை டைவர் சர்ஜன மொமன் மதுரி மரணத்திற்கு பிறகு தேடுதல் பணி இடைநிறுத்தப்பட்டது. ஆனால் இத்தாலி, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியாவின் உதவியுடன் திங்கட்கிழமையன்று மீண்டும் தேடும் பணி தொடங்கப்பட்டது. அனைத்துலக டைவிங் பாதுகாப்பு குழுவான டைவர்ஸ் அலர்ட் நெட்வொர்க்கைச் சேர்ந்த 3 பின்னாந்து நிபுணர்களும் இதில் ஈடுபட்டனர். காணாமல் போன 4 டைவர்களின் உடல்கள் மற்றும் அவர்களது பொருட்கள் குகைக்குள் ஒரு கூட்டு தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையின் போது கண்டுபிடிக்கப்பட்டதாக மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத்துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு. கடந்த மே 4ஆம் தேதி மலாக்கா அலூர் காஜா குவாலா சுங்கை பாரு பகுதியில் பயணத்திற்கான கட்டணத்தை செலுத்த மறுத்த 4 இளைஞர்கள் பெண் ஏலிங் ஓட்டுநரை தாக்கி கழுத்தை நெரித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் 41 வயதான ஓட்டுநர் காயமடைந்தார் என்று அலூர் காஜா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அமான் அபுபக்கர் கூறினார். பாதிக்கப்பட்ட பெண் புக்கிட் ரம்பாய் பகுதியில் இருந்து 4 பயணிகளை பக்கான்குவாலா சுங்காய் பாரு நோக்கி அழைத்துச் சென்ற போது காட்டுப்பகுதி அருகே வாகனத்தை நிறுத்துமாறு அவர்கள் கேட்டுள்ளனர். சந்தேகமடைந்த ஓட்டுநர் கைபேசியில் பதிவு செய்ய தொடங்கியதும் 3 திடீரென அவரை தாக்கி துணியால் கழுத்தை நெரித்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண் காரை ஓட்டி தப்பித்து பின்னர் போலீசில் புகார் அளித்தார். அவரது மூக்கு, கழுத்து மற்றும் கைகளில் காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய 2 14 வயது சிறுமிகள் மற்றும் 15, 17 வயது சிறுவர்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு விசா அல்லது பேன் கார்டு அல்லது OCI கார்டு எடுக்க வேண்டுமா? எளிமையான, செயல்திறன் மிக்க, அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகம் சிரமம் இல்லாமல் அனைத்து விண்ணப்ப முறைகளையும் செய்து கொடுக்கிறது JTP இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ். இன்னும் ஏன் காத்திருப்பு? உடனே அழையுங்கள். தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் உணவை வழங்கும் மாநில அரசின் மானிய விலையிலான அம்மா உணவகங்களை புதுப்பித்து நவீனமயமாக்குமாறு தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தற்போது சென்னை மாநகராட்சியின் கீழ் 383 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளால் 237 உணவகங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த உணவகங்களில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சுவை குறித்த புகார்கள் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து இந்த வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளது. அம்மா உணவகங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ததோடு பல மையங்களுக்கு அவசர பழுது பார்ப்பும் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பும் தேவைப்படுவதாக விஜய் குறிப்பிட்டதாக தமிழக முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து கிளைகளிலும் புனரமைப்பு அல்லது சீரமைப்பு பணிகளை தாமதமின்றி தொடங்கி செயல்பாட்டு தரத்தை வலுப்படுத்துமாறு நகராட்சி நிர்வாகத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்காத்தான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும்.
உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஷா ஆலம் நகரின் எல்மினா பகுதியில் உள்ள சாலையில் அதிக அளவில் நட்டுகள் சிதறி கிடந்ததால் பல வாகனங்களின் டயர்கள் பஞ்சர் ஆனதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமூக வலைதள பயனர் ஒருவர் சாலையில் கிடந்த நட்டுகளை தனது கணவர் எடுத்துக் கொண்டிருந்த புகைப்படங்களை வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டதன் மூலம் இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த பதிவு வெளியான பிறகு பலரும் அதே பகுதியில் தங்களது கார் டயர்கள் பஞ்சர் ஆனதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சாலையில் இருந்த நட்டுகளை அகற்றிய அந்த நபருக்கு வலைதளத்தில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய். பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.